Rohit Sharma, the hitman, 105 of 63 balls, 10 boundaries, 5 sixes against CSK, but unfortunately in vain. ஸோ இன்வெயின் நம்மளே உங்களுக்கு தெரியும். ஸோ கஷ்டப்பட்டு விளையாடியும் செஞ்சுரி போட்டும் எம்ஐஎனால வின் பண்ண முடியல. பட் ரியலி வி ஹேவ் டு அப்ரிஷியேட் இஸ் இன்னிங்ஸ்ங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு. ஏன்னா ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக வந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல முடிச்சிருக்காரு 166. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 5 overs அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. ஒரு பக்கம் மதிஷா பத்திரானா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்படின்னும் போது ரோஹித் சர்மாக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல. ஒரு ஹிட்டிங் பவர் 100 ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருக்கு. இவர் மட்டும் அடிக்க முடியாதுல்ல, அடுத்த பேட்ஸ்மேனும் அடிக்கணும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் மெயின் பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. அவருக்கு கரெக்டான பார்ட்னர் செட் ஆகல. பட் அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடிச்ச இந்த செஞ்சுரி டெஃபினட்டா அவரோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண போது he might be disappointed by not winning this match against CSK. பட் T20 வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி ரோஹித் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறாருன்னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா செமையான ஒரு விஷயங்க சீரியஸ்லி. ஸோ ரோஹித்தோட இந்த ஒரு சூப்பர் 100 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.